பிரைஸ் காட், ஹல்லேலூயா. வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக இன்றைய காலையிலும் நம்முடைய சிந்தைகளை திருப்போம். Turn our minds to our promised word, which is Jeremiah chapter 32 and verse 27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நம்முடைய வாழ்க்கையை அனாதியாய் பிஃபோர் த கிரியேஷன், சகலமும் நாம் பார்க்கிற சகலமும் உருவேற்படுவதற்கு முன்பாக நம்முடைய காலங்களை அவர் நிர்ணயித்தன் கரத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே ஒரு சீசனை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். நம்மால் புரிந்து கொள்ள முடியாத சில நேரங்களில் அவர் நம்மை நடத்தி நமக்கான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதுங்க, தளர்ந்து போகாதுங்க. சோர்வுகள் வரதான் செய்யும், தளர்ச்சிகள் வரதான் செய்யும், ஆனால் அதிலேயே மூழ்கி போயிடாதுங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய சோர்வுகளுக்கும் தளர்ச்சிகளுக்கும் அடிமையாக்கப்பட்டுறாதுங்க. ஆண்டவரை நம்புங்க, விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை கை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கி என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு சப்மிட் யுவர் செல்ஃப் இன்டு தை ஹேண்ட்ஸ் ஃபார் ஹிஸ் சீசன். அவருடைய காலத்திற்காய் அவருடைய கரத்திலே அடங்கி இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 6 and chapter 5 and verse 6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஹல்லேலூயா. எதற்கு ஏற்ற காலம்? உற்பத்திக்கு ஏற்ற காலம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார் சாராளை பார்த்து, ஆபிரகாமை பார்த்து, ஒரு உற்பத்தி காலத்தில் உன்னிடத்திலே வருவேன். ஆமென், ஹல்லேலூயா. there is a period of time, ஒரு காலத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கணுமா? அவருடைய கை எப்படிப்பட்ட கையா? பலத்த கை, பராக்கிரமம் உள்ள கை. அவருடைய கை புயங்கள் பராக்கிரமம் உள்ளது. அவருடைய கை உயர்த்தப்பட்ட போது செங்கடல் இரண்டாக பிளந்தது. அவருடைய கை உயர்த்தப்பட்ட போது அமலேக்கியர் நொறுங்குண்டு போனார்கள். அவருடைய கை உயர்த்தப்பட்ட போது எரிகோ கோட்டை கீழே விழுந்தது. அவருடைய கை பராக்கிரமங்களை செய்யும். அவருடைய கை நம்மை தாங்குகிறது, நம்மை ஏந்துகிறது, நம்மை தப்புவிக்கிறது. அவர் குறித்திருக்கிற காலம் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக அடங்கி இருக்க பழகணும். நமக்கான சீசனை ஆண்டவர் கட்டளையிடுகிற வரைக்கும் அவருடைய கையில் நம்ம அடங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. அவசரப்படக்கூடாது. நீங்களே ஒரு சீசனை கிரியேட் பண்ணக்கூடாது. கடந்த நாளில் துபாய் போன்றதான எமிரேட்ஸ் கண்ட்ரீஸில் பயங்கரமான மழை வந்து வானம் திறந்து ஊற்றுனது, அதாவது மேக வெடிப்பு ஏற்பட்டது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், செயற்கை அங்கெல்லாம் சீக்கிரமாக மழை பெய்யாது. செயற்கையாய் மழை உண்டாக்குகிற சில காரியங்களை அவர்கள் செய்வார்களாம். செய்து கொஞ்சம் மழையை, அதாவது மேகம் திரண்டு வருகிறதற்கான ஏதோ ஒரு ரசாயனத்தை அவர்கள் உபயோகித்து அந்த செயற்கை மழை வர வைப்பார்கள். அதை செஞ்சு ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், பெரிய மேக வெடிப்பு வந்தது. ஒரு இரவில் ஒரு 10 வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரு இரவில் பெஞ்சிச்சு. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விலையுயர்ந்த காரெல்லாம் அடித்து தண்ணியில் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, போய்கொண்டு இருக்குது. பயங்கர நஷ்டம் ஏற்பட்டது. இருந்தாலும் அது பாலைவனமாக இருந்ததுனால, நம்ம ஊர் மாதிரி சென்னையிலலாம் அந்த மழை பெஞ்சிருச்சுன்னா சென்னையே என்ன இருக்கும், காணாமல் போயிருக்கோம், தண்ணிக்குள்ளே போயிருக்கோம். அது அதிகமான பாலைவனத்தை உள்ளடக்கியதுனால தண்ணீர் சீக்கிரமாய் அது ஓடி போயிடுச்சு. வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த அழுக்கு அவ்வளோ செம்மண் போல், அந்த கருப்பாக களிமண்ணுடைய திரட்சியை போல் தண்ணீர்கள் வந்து அந்த அவ்வளோ பெரியதான காரு, நல்ல விலையுயர்ந்த பொருட்களெல்லாம் வாரி சென்று விட்டது. இதற்கு காரணம் என்னென்னா, அவர்கள் செய்த செயற்கையாக ஒரு சீசனை வர வைக்கிறதற்கு செய்த முயற்சிகள் பல வருடமாய். நம்முடைய வாழ்க்கையில் செயற்கையான காலங்களை உண்டாக்கக்கூடாது. கர்த்தர் உண்டாக்குற காலம் வரைக்கும் என்னவாக இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். அல்லேலூயா. சோதரன் அவருடைய கரத்தில் நம்ம அடங்கி இருக்கும்போது தான்
அவர் நம்மை அவருடைய சீசனுக்காக என்ன பண்ணிகிட்டே இருப்பார்? உருவாக்கிக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. சீசன் மாறிக்கிட்டே இருக்கும், ஆனால் நம்மை அழைத்த தேவன் ஒரு நாளும் மாறவே மாட்டார். 1ஆம் அதிகாரம் தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் வைராக்கியமாய் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ராஜ போஜனத்தினால் அவர்கள் தங்களை என்ன பண்ணலை? தீட்டுப்படுத்தலை. தானியேலை பேர் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அந்த முதல் அதிகாரத்தில் எங்களைன்னு ப்ளூரலில் பேசுகிறத பார்க்குறோம். அவர்கள் 4 பேரும் தங்களை ராஜ போஜனத்தினால் தீட்டுப்படுத்தவில்லை. 2வது அதிகாரத்தில் ராஜாவுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவையும் கனவுடைய அர்த்தத்தையும் தானியேல் விளக்கி சொன்னபோது தானியேலுடைய காலில் நேபுகாத்நேச்சார் விழுந்தாராம். ஹல்லேலூயா. ராஜா தானியேலுடைய காலில் விழுகிறான். மாத்திரமல்ல, தானியேலுக்கு தூபம் காட்ட சொல்லுகிறான். 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே சீசன் மாறிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. நடக்கிறது என்ன? 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கே சமபூமியிலே ராஜா ஒரு சிலையை அவன் நிறுத்தி அதை ஆராதிக்காதவனெல்லாம் அக்கினி சூளையில் போடுவேன்னு சொல்லி அவன் சட்டம் நிறைவேற்றுகிறான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அதை பணிந்து கொள்ளவில்லை. முதல் சர்வீஸில் நம்ம இதை பார்த்தோம். நீங்கள் அந்த செய்தியை கேட்கலன்னு சொன்னால் தயவாய் அந்த செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்கள் கூட பேசுவார். ஹல்லேலூயா. அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக என்ன பண்ணணும்? அடங்கி இருக்கிறதுனா என்னென்னா சிரம் தாழ்த்தி அடங்கி இருக்கிறது. தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது மிக அவசியம். இயேசு தன்னை பிதாவுடைய சித்தத்திற்காக ஒப்பு கொடுத்தார். அவரே ஒப்பு கொடுத்தார். நம்மெல்லாம் அற்பமானவர்கள். ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இயேசுவுக்கு பயம் வந்தது. கெத்செமனே தோட்டத்தில் போய் அழுது ஜெபம் பண்ணார். பிதாவே, இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கக்கூடுமானால் என்னை விட்டு நீக்கும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறார். ரத்தத்தின் அந்த வேர்வையெல்லாம் ரத்தமாக என்ன பண்ணுது? அங்கே ஊற்றுது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு பயந்தார், நடுங்கினார். இயேசு பயப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிருக்கு. அவர் ஒன்றும் ஒரு 20 சண்டை போடுறவன் வந்து நிற்பான். கையில் நல்ல கத்தியெல்லாம் வித்தியாசமான கோணத்தில், ஒரு கத்தி இப்படி இருக்கும், ஒரு கத்தி இப்படி இருக்கும். ஆனால் கதாநாயகன் பயப்படாமல் என்ன பண்ணுவார்? சொல்லண்டு அடிப்பார். அவர் மேலே ஒரு கத்தி கூட என்ன பண்ணாது? படாது. அயன் பண்ணி போட்ட ட்ரெஸ் அப்படி இருக்கும். ஏசு அப்படிலாம் இல்லை. பொய்யான கதாநாயகனால் அவர் பயந்தார். ஹல்லேலூயா. அவர் மாம்சத்தில் இருந்ததுனால, மனுஷனாக இருந்ததுனால அவர் திகில் பிடித்தது. மரணத்தை நாளை தினம் நம்ம மரணிக்க போகிறோம்னு நினச்ச உடனே அவருக்குள்ளே ஒரு பயம் வந்துச்சு. அவர் ஜெபம் பண்ணுறார். ஓப்பனாகவே சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய கரத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து பயமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவர் உங்கள் பயத்தை மாற்றுகிறதுக்கு வழி சொல்லி கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் கையை விட்டு தாவி எங்கேயோ போய் நின்றுட்டு ஆண்டவர் ஒரு முறை ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு ஆட்டு மேய்க்கிறவனுக்கு 100 ஆடுகள் இருந்துச்சாம். அதில் ஒரு ஆடு மாத்திரம் என்ன பண்ணிடுச்சு? காணப்பட்டுச்சு. இந்த ஆடு மேய்க்கிறவன் என்ன செய்யறான்? 99 ஆடுகளையும் போய் கிடையில் போட்டு அதை பாதுகாக்க சொல்லிட்டு தன் கையில் ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு அந்த காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி போகிறான். அது பயந்து நடுங்கி ஒரு இடத்துல ஒளிந்திருக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறான்னா காணா போன ஆட்டுக்காக விருந்து உண்டு பண்ணுகிறான். ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோமோ ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என் சீசன் ரொம்ப மோசமாக இருக்குது, என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக ஆண்டவர்கிட்ட காட்டக்கூடாது. செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக ஆண்டவர் கொடுக்குற களத்தில் காட்ட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? கர்த்தர் சில களங்களை நமக்கு வைத்திருப்பார், யுத்த களங்களை. அங்கே நம்முடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் கொடுக்குற களத்தில் போய் பயந்துக்கிட்டு பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் தாவீதை களம் காண அனுப்பினார். அவன் கோலியாத்தை நேருக்கு நேராய் பார்க்க வேண்டிய இடம் வந்த போது நடுங்கி ட்ரௌசர்லாம் கலண்டு மற்றவெல்லாம் போய் நின்னது மாதிரி நிற்கல. அங்கே போகும்போது கோலியாத்தை அவன் எப்படி பார்த்தான் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு முறை கரடியை கொண்டிருக்கேன், ஒரு முறை சிங்கத்தை, நீயும் அதில் ஒன்று தான். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் அப்பாவுடைய கரத்தில் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்குது, என் சீசனை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது, பிரவாகித்து வருகிற வெள்ளத்தை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் ஒன்று நான் நம்புகிறேன், உங்கள் கையில் நான் இருக்கிறதுனால நான் அழிந்து போவது இல்லை. ஹல்லேலூயா.
ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலேருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிட்டு. இதுதான் சூழ்நிலை. அங்கே நடக்கிற சூழ்நிலை என்ன? ஆபிரகாமும் சாராளும் வயது சென்றவர்கள் மாத்திரமல்ல, முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். எவ்வளோ அழகாக சூழ்நிலை ஆண்டவர் காட்டுறாரு பாருங்க. அடுத்தது ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு. இப்போ வெளி தோற்றத்தை ஆண்டவர் சொல்லிட்டார், இப்போ உள்ளான காரியத்தை சொல்கிறார். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பெண் கற்பந்தரிக்கணும்னா குறைஞ்சபட்சம் அவளுக்கு மாத விடாயாவது என்ன பண்ணியிருக்கணும்? ரெகுலராக இருக்கணும். ஆனால் அதெல்லாம் அவளுக்கு என்ன பண்ணிடுச்சு? நின்று போச்சு. வயசு மாறி போச்சு. இனி அவள் வாழ்க்கையில் குழந்தை பிறக்கும் அப்படின்றதெல்லாம் அவள் நினச்சே பார்க்க முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். அது அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, எது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களோ அது உண்மைதான். இப்போ ஆண்டவர் கையில் உட்காந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், எனக்கு நடக்கிறதெல்லாம் உண்மைதான் ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா. இல்லை பாஸ்டர், நான் அப்போல்லாம் சொல்லவே மாட்டேன். நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் அதுதான் என்னது? உண்மை. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முடிந்து போன சில காரியங்கள், உடைந்து போன சில காரியங்கள், உடைந்து போனவைகள் தான், முடிந்து போனவைகள் தான். அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாம் சாராயுடைய வாழ்க்கையையும் அவர்களுக்கு உள்ளான வாழ்க்கையும் அழகா படம் பிடித்து காட்டுறார். அவங்க 2 பேரும் வயது சென்று முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு அவள் சாராளுக்கு என்ன பண்ணிடுச்சான்? 12ஆம் வசனம். ஆகையால். எதனால இப்ப சாராள் சிரிக்கிற? ஆண்டவர் சொன்ன உடனே சூழ்நிலை சிரிக்கிற மாதிரி இருக்கு. எதை பார்த்தாலும் நம்பிக்கை இல்லை, எல்லாம் சிரிக்கிற மாதிரி இருக்கு. சாராள் சிரிச்சதுல தப்பே இல்லை. சாராள் என்ன பண்ணலாம்? ஆகையால் சாராள் தன் உள்ளத்துல எங்க நகைத்தாள்? இப்ப மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் உள்ள உங்கள் வாழ்க்கையை குறித்து நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? கை தூக்கும். உள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த எண்ணம் என்னன்னா, கொஞ்சம் கூட நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இன்றைக்கி பிரசங்கம் நான் இன்றைக்கி யாருக்கு பண்ணுறேன்னா, உள்ள யாருக்கு எல்லாமே அற்று போயிருக்கோ, பாஸ்டர் வெளியில் அழுவ எனக்கு முடியல, மானக்கேட ஆயிரும். ஒரு ஆம்பளை அழுகுறானேன்னு சொல்லிடுவாங்க. நான் எப்படா அழுவேன்னு என் சத்துருக்கள் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அவங்க முன்னாடி அழுவாமல் அடக்கிட்டு போகிறேன். ஆனால் உள்ள வெந்து நொந்து குலைஞ்சு போயிருக்கிறேன். என் சீசன் என்னை அப்படியே என்னை டிப்ரெஸ் பண்ணி என்னை அப்ரெஸ் பண்ணி வைத்திருக்கிறது. அதனால் நான் சிரிக்கிறேன், நான் அழுகிறேன். என் வாழ்க்கையை பார்த்தா எனக்கே சிரிப்பாக இருக்குது. சிரிப்பாக சிரித்து போயிருக்கிறேன். இந்த உலகத்தில் சொல்லுவாங்களே, சிரிப்பாக சிரிச்சிருவேன், சிரிப்பாக சிரித்து போயிருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கி காலையில் கத்தர் கொடுக்குற ஒரு நல்ல செய்தி என்னென்னா, உன் சீசனை கத்தர் மாற்றுகிறதற்காக தான் உன் வாழ்க்கையை அப்படி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சாராள் தன் உள்ளத்தில் என்ன பண்ணாலும் நகைத்தாள். வசனத்தை சில நேரத்தில் பைனாக்குலர் வச்சு அப்படியே உற்று பார்க்கும்போது அதுக்குள்ள நம்முடைய பரிசுத்தவான்கள், நம்முடைய முற்புதாக்கள் பட்ட வேதனையும் கர்த்தருடைய அற்புதங்களையும் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். she is crying. அவ சிரிச்சான்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? அந்த சிரிப்பு என்னப்பட்ட சிரிப்பு அப்படின்னு சொன்னா, ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். உன் சீசன் மாறப்போகுதுன்னு சொல்றாரு. சீசன் மாறுறதுக்கான ஒரு அறிகுறியும் அங்க இல்லை. ஆமென், அல்லேலூயா. என்ன ஆண்டவர் சொன்னா கொஞ்சம் நியாயமா சொல்ல வேண்டாமா? கொஞ்சமே இயற்கைக்கு ஒத்து போகாத காரியத்தை தான் ஆண்டவர் சொல்லுவாரா? நடக்கிற ஒண்ணு அவர் சொல்றதுக்கு நடக்கிறதுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை. இதை தான் ஆண்டவர் சொல்லுவாரா? கொஞ்சம் என்கரேஜ் பண்றதுக்கு அவருக்கு மனசாட்சி இல்லையா? என்ன பார்த்து சொல்றாரு, என் தோளெல்லாம் சுருங்கி போச்சு, என் முகம்லாம் சுருங்கி போச்சு, நான் கிளவி ஆயிட்டேன். ஸ்திரீகளுக்குரிய வழிபாடெல்லாம் எனக்கு நின்று போச்சு. நத்திங் டு டிசைர். நான் ஆசைப்படுறதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை. ராத்திரி நேரத்தில் ஆபிரகாம் என் சரீரத்தில் கையை வச்சா என் உணர்ச்சி எனக்கு இல்லை. ஐ வாஸ் டெட்.
நான் செத்த பிணம் போல இருக்கிறேன். என்னை பார்த்து சொல்லுறாரு, உனக்கு ஒரு சீசன் வரும்னு சொல்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு சீசன் வரும். உனக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு தான் ஒரு சீசன் வரும். நீ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கனா, உனக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், உனக்கான ஒரு சீசனை நான் திரும்ப பண்ண போகிறேன். அல்லேலூயா. If you have everything in your pocket, if you have lot of money in your wallet, this promise is not belong to you. உன் கையில் நிறைய பணம் இருக்கும் அப்படின்னா, உன் மணி பர்ஸில் உனக்கான ஆதாரம் இருக்குன்னா, உன் ஏடிஎம்ல உனக்கான நம்பிக்கை இருக்குன்னா, உனக்கு இந்த வாக்குத்தத்தம் இல்லை. ஒன்றுமே இல்லைன்னா இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கோ, உன் சீசன் மாறப்போகிறது. அல்லேலூயா. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே என் மேல கரிசனை உள்ளவராய் நீர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நீர் என் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகையால் சாராள் தன் உள்ளத்தில் நகைத்து, எவ்வளோ அழகாக பேசுகிறா பாருங்க, உண்மையை பேசுகிறா பாருங்க. என்கிட்ட நீங்கள் ஆபிரகாம் நல்லவனா சாராள் நல்லவளான்னு கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவேன்? சாராள் ரொம்ப என்ன மனசில் தோணுதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாள். ஆமென், அல்லேலூயா. புருஷனுக்கு 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சா அதை உடனே என்ன பண்ணிடுவா, செஞ்சிருவா. எகிப்துலேருந்து வரும்போது ஆகார் கூட வேணும்னா கூட்டிகிட்டு வந்துடுவா. ஆமென், அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவருக்கு முன்னாடி நடிக்காதுங்க. ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருங்க. ஆனால் அவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென், அல்லேலூயா. இப்போ சாராள் என்ன சொல்கிறா பாரு, சாராள் தன் உள்ளத்தில் நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவனுமான பின்பு, எவ்வளோ அழகாக பேசுகிறா, எனக்கு இன்பம், எனக்கு இன்பம், இனிமே எனக்கு ஹனிமூன்லாம் இருக்குமோ. ஆமென், அல்லேலூயா. அதுதான் எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ. என்ன ஆபிரகாம் என்ன பேசுகிறார் அந்த தூதன், என்ன நக்கல் அடிக்கிறாரா? நான் கிழவி, என் ஆண்டவன் யார்? வயது முதிர்ந்தவன். கிழவன்னு சொல்ல, கிழவன்னா ஆபிரகாம் என்ன இருப்பான், கடுப்பாயிருவான். என்ன சொல்கிறான், வயது முதிர்ந்தவர், நமக்கு இனிமே என்ன இன்பம் உண்டா இருக்குமா? நமக்கு இனிமே சந்தோஷம் உண்டா? எல்லாம் போச்சு, இனி சந்தோஷம் உண்டா? நம்பிக்கையே இல்லையே, இனிமே சந்தோஷம் உண்டா? கனவெல்லாம் தகர்ந்து போச்சு, என்னென்னவோ நினச்சி வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணேன், அது பாட்டுக்கு போகுது வாழ்க்கை எங்கெங்கேயோ. உங்கள் கண்ட்ரோலை மீறி யாருடைய வாழ்க்கைலாம் உங்கள் கண்ட்ரோலை மீறி போயிட்டுருக்கோ. இன்னைக்கு இந்த 2வது சர்வீஸில் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். உங்கள் கண்ட்ரோலில் எப்போ உங்கள் வாழ்க்கை இல்லையோ அப்போ அவருடைய கண்ட்ரோலில் உங்கள் வாழ்க்கை இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்கன்னா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. வேதத்தை படிக்கிறவன், ஜெபிக்கிறவன், கர்த்தரை சார்ந்து இருக்கிறவன், என் வாழ்க்கை கண்ட்ரோலே இல்லாமல் யார் பிசாசு என் வாழ்க்கையை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறான். என் வாழ்க்கையின் கண்ட்ரோல் யார்கிட்டையோ இருக்குது. எங்கேயோ போகிறேன் சொல்லவே கூடாது. நான் எங்கேயோ போகிறேன்றது எனக்கு உண்மைதான். என் வாழ்க்கை எந்தையோ நோக்கி பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஒன்று நான் அறிவேன், என் கர்த்தருடைய கையில் நான் இருக்கேன். என் சீசன் மாறினாலும் என் கர்த்தருடைய கையில் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க பார்ப்போம், என் கர்த்தருடைய கையில் நான் இருக்கேன். சில நேரத்தில் நம்ம லைஃப்பை நம்ம டிரைவ் பண்ண நினைப்போம். we will try to drive our own vehicle. நம்ம சுய வாகனத்தை ஓட்டுறது போல் நம்முடைய வாழ்க்கையை ஓட்ட நினைப்போம். நம்ம தான் ஓட்டிகிட்டு இருக்கோம், ஓட்டிகிட்டு போய் எங்கேயோ தவறாக போயிட்டோம், அப்படியே வண்டி ஓடுது. பார்சியலாக அது ரைட்டு தான். ஆனால் ஒன்று சொல்லட்டா, நீ எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு நிற்கிறீங்க பார்த்தீங்களா, போக தெரியாமல். அங்கேருந்து அவர் உங்களை பொறுப்படுத்த ரொம்ப நாளாகிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், அங்கேருந்து அவர் உங்களை ஓட்ட, உங்கள் வண்டியை பிடிச்சி ரொம்ப நாளாகிடுச்சு. இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டி உங்கள் சாமர்த்தியத்தில் ஓடலை. உங்கள் சாமர்த்தியத்தில் இந்த பள்ளத்தில் உங்களால் ஓட்ட முடியாது. உங்கள் சாமர்த்தியத்தில் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள்ளே நீங்கள் ஓட்ட முடியாது. உங்கள் சாமர்த்தியத்தில் பொல்லாப்புக்குள்ளே நீங்கள் ஓட்ட முடியாது. அவர் உங்கள் வண்டியை ஓட்டி கொண்டு இருக்கிறார். அவர் உங்கள் வண்டியை ஓட்டி, எஸ் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் கால வேளையில் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் வண்டியை ஓட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வண்டி மரண இருளின்குள்ளாக ஓடுது. உங்கள் வண்டி பயங்கர பாதாளத்துக்குள்ள 2000 அடி ஆழத்தில் இருக்கிற பள்ளத்துக்கு நேராக போயிட்டுருக்கு. கண்ணை மூடிக்கோ.
40 நாள் கண்ணை மூடிக்கோ, உன்னை கரை சேர்க்க பண்ணுகிறவர் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து இருக்கும்போது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச மாட்டார், உங்களுக்கு எது ஆதாரமோ அதில் பேசுவார். அல்லேலூயா. சீசர்கள் பயந்து நடுங்கினார்கள். கடல் கொந்தளிக்கிறத பார்த்த உடனே சீசர்கள் நம்பிக்கை இழந்தார்கள். சீசர்களை பார்த்து ஆண்டவர் ஃபர்ஸ்ட் பேசல. ஃபர்ஸ்ட் எதை பார்த்து பேசினாரு? காற்றே கடலே இறையாதே அமைதியாயிரு. அப்புறம்தான் சீசர்கள்ட்ட சொன்னார், நீங்கள் ஏன் விசுவாசம் அற்றவளாய் போனீர்கள். அதுக்கப்புறம் தான் பேதுருட்ட சொல்கிறார், உன் விசுவாசம் எங்கே போச்சு? ஃபஸ்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், காற்றே கடலே இறையாது. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசுகிறாரு. சாராள் நகைத்து நான் கிழவியாக இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். 14ஆம் வசனம் பாருங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ. இப்போ ஞாபகம் வருதா உங்களுக்கு நம்ம வாக்குத்தத்த வசனம்? எரேமியா 32:27 ஞாபகம் வருதா? அந்த வசனம் எரேமியாவில் சொல்லப்பட்ட வசனமாக நம்ம பார்க்கக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய தாயாகிய நம்முடைய சந்ததி உருவான தாயாகிய சாராளை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ. ஒரு கேள்விக்குறி பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. இல்லை, இல்லவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாராள் சூழ்நிலையை பார்த்தா, சூழ்நிலை என்ன? கிழவி, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போச்சு, இனி இன்பம் இல்லை, இனி பிள்ளைய கையில் எடுக்கிற அருகதெல்லாம் இல்லை, பாசிபிலிட்டிஸ்லாம் எதுவும் இல்லை. இப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்போ சொல்கிறார் பாருங்க, ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். ஹல்லேலூயா. நீ கிழவியாவே தான் இருக்க போற. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போனது உண்மைதான், உனக்கு இன்பம் இல்லாததெல்லாம் உண்மைதான், 7 மடங்கு அக்கினி ஜுவாலை மூட்டப்பட்டிருக்கிறது உண்மைதான், தூக்கிட்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி கொண்டு போய் போட போகிறவங்களாம் வெந்து உருகி கீழே விழுகிறது உண்மைதான். ஆனால் என்னால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பார்க்குற சூழ்நிலை எல்லாம் மெய்தான், ஆனால் அந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு உற்பவ கால திட்டத்தை உண்டாக்க முடியும் என்கிற தேவன் நான் உனக்கு செய்ய போகிறதை உன் மூளை புரிந்து கொள்ளாது, உன் சக்தியினால் தெரிந்து கொள்ள முடியாது. ஆமென். அல்லேலூயா. If God changes step by step, we can acknowledge that God is working for me. கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் சாராளுடைய ரிங்கிள்ஸ் எல்லாம் ஆண்டவர் மாத்தல. சாராளே, மெய்யா நான் சொல்றது உண்மைனா நாளையிலிருந்து நீ இளமை அடைய போகிறாய், நாளையிலிருந்து உனக்கு ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு வரப்போகிறது, உனக்கு இன்பம் உண்டாக போகிறது. ஸ்டெப் பை ஸ்டெப் யூ கேன் see the miracle. அப்படின்னு ஆண்டவர் சொல்லிப்பார். நோ நோ நோ, ஆண்டவர் அப்படி சொல்லல, ஆண்டவர் அப்படி சொல்லல. எதுவுமே மாறாது, அப்படிதான் இருக்கும். ஆனா உனக்கு அற்புதம் மாத்திரம் நான் செய்து முடிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை தட்டுங்க, நல்ல கைகளை தட்டுங்க. எதுவுமே மாறாது, எதுவுமே மாறாது. பட் நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன், நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன். 7 மடங்கு அக்கினி அப்படியே இருந்து கொண்டிருக்கும். ஆமென். அல்லேலூயா. அக்கினியில் தூக்கி கொண்டு போகிறப்ப தூக்கி போட்டவங்களாம் பொசுங்கி போகிறான். ஆனால் அற்புதம் எங்கே தெரியுமா? அக்கினி அதே லெவலில் இருந்துகிட்டு இருந்தாலும் உள்ளே போய் விழுந்தோன்னா அந்த அக்கினி அவர்களை ஒன்றுமே சேதப்படுத்த முடியல. ஏன்னா 3 நபர்களோடு கூட 4வதாக ஒரு நபர் உலாவுகிறார், உன்னோடு கூட அவர் உலாவ போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, என்னோடு வாங்கப்பா, என்னோடு வாங்கப்பா. எதுவுமே மாறாது சிஸ்டர், எதுவுமே மாறாது பிரதர். ஆனால் உனக்கான அற்புதம் மாத்திரம் சரியான ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா?
சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் கண்ணு இருக்க இருக்க ஒஸ்டானதை தான் பார்த்துக்கிட்டே இருக்கு. என் மூளை எதையுமே யோசிக்கவே முடியல. எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் நிற்குது. என் காரியத்தை விட்டு என் பலத்துக்கு மிஞ்சி எல்லாமே போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், போகிறதெல்லாம் போகட்டும், போகிறத பார்க்காத, அதன் நடுவில் உனக்கான அற்புதத்தை நான் வைத்திருக்கிறேன். உனக்கான அற்புதத்தை நான் வைத்திருக்கிறேன். மகளே, மகளே, உன் கண்ணீர் ஒரு நாள் வீணா போகாது. ஹல்லேலூயா. எதுவும் மாற வேணாம், எதுவும் ப்ராக்ரஸ் ஆக வேணாம். இருக்கிற நிலைமையில கர்த்தரால் அற்புதத்தை செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இருக்கிற நிலைமையில என்ன நடக்குதோ, எது அப்படியே இருக்கோ, எதை என் கண் பார்க்குதோ, எதை என் இருதயம் விசுவாசிக்கவில்லையோ, அங்கே என் தேவன் எனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். அங்கே எனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஓ, சொல்லுங்க, ஆண்டவர்ட்ட வலது கையை உயர்த்தி, நீங்க எப்படி செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரிய வேண்டாம், நீங்க எதை செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரிய வேண்டாம். நான் ஒன்றை மாத்திரம் நம்புகிறேன், என் தேவன் எனக்கா யாவற்றையும் செய்து முடிப்பார். கமான் 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 சொல்லுங்க, என் தேவன் எனக்கா யாவற்றையும் செய்து முடிப்பார். என் தேவன் எனக்கா யாவற்றையும் செய்து முடிப்பார். நீ எதற்காய் ஜெபிக்கிறாயோ, கர்த்தர் அந்த காரியங்களை உனக்காக வாய்க்க பண்ணுவார். இந்த உபவாசத்தின் 5வது நாளில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஒரு பிள்ளை இருக்குன்னு சொல்லலை, ஆண்டவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பின் பாயிண்டில் சொல்கிறார், உனக்கு ஒரு குமாரன் இருப்பான். நான் சொல்கிறேன், இன்னைக்கு காலையில் கர்த்தர் பின் பாயிண்டில் சொல்கிறார், நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அதை விட பல மடங்கு அழகான ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் அலங்கோலங்களின் மேல் கர்த்தர் கொண்டு வந்து வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ணிக்கிடுங்க, ரிசீவ் பண்ணுங்கள். வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த 5வது நாளில் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லுங்கள், அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். சாராளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு குமாரன். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். இப்போ சாராளுக்கு என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் சபையில் பேசிகிட்டு இருந்தாருன்னா தூங்க முடியாது, பயம் வரும். கர்த்தர் சபையில் பேசினாருன்னா அல்லேலூயா சொல்லாமல் இருக்க முடியாது, கண்ணீர் அடக்க முடியாது. அநேக கண்கள் குளமாகி ஊற்றிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறேன். இந்த காலைவேளையில் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த 5வது நாள் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ரீகாபா ஷாத்தராபா. நல்ல கவனிங்க. ஆண்டவர் பேசும்போது, ஆண்டவர் ரொம்ப டிஸ்டிங்க்டாக சொல்லும்போது, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நான் திரும்பவும் உன்னிடத்தில் வருவேன், சாராளுக்கு ஒரு குமாரன் பிறப்பான். சாராள் பயந்தா. ஆனால் சாராளுடைய புத்தியில் கொஞ்சம் மாறாட்டம் வந்துருச்சு. அது சாராளுக்கு மாத்திரம் இல்லை, நமக்குமே சில நேரத்தில் வரும். இந்த உலகத்தில் ஜெயிக்க ரொம்ப கஷ்டமான பகுதி, உலகத்தே ஜெயித்து தன் உள்ளங்கையில் வச்சவங்கெல்லாம் தோத்த இடம் எதுன்னா மாம்சத்தோடு. ஆமென். ஹல்லேலூயா. அலெக்சாண்டர் த கிரேட் தன்னுடைய 30வது வயதில் உலகம் அவனுடைய கையில் இருந்துச்சு. அவன் அந்தரங்க வாழ்க்கை விழுந்து கிடந்தது. இப்படி அநேகரை சொல்லலாம். உலகத்தை கலக்கின ஊழியக்காரர்களை கூட இந்த மாம்சம் விட்டு வைத்ததில்லை, தட்டி தூக்கி போட்டுரும். இந்த மாம்சத்தை ஜெயிக்க நம்ம பழகணும். இந்த மாம்சம் சாராளுக்குள்ளே எப்படி கிரியை செஞ்சிச்சு பார்த்தீங்களா? இந்த மாம்சத்துக்கு ஏன் வலு அதிகமாக இருக்குது தெரியுமா? 3 காரியங்கள்னால அது ரொம்ப வலு அதிகமாக இருக்குது. இந்த மாம்சம் நம்முடைய டிசையர். மாம்சம் என்ன? டிசையர்னு என்ன? ஆசை. சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா இட் வில் டேக் டைம். அது கொஞ்சம் நாள் எடுக்கும். ஒரு இரவில் மாற்றுவார். ஆனால் நிறைய காரியங்களுக்கு அவர் என்ன பண்ணுவார்? ஹீ வில் டேக் சம் குட் டைம். ஆனால் நம்ம மாம்சத்துக்கு அது பிடிக்காது. மாம்சத்துக்கு நைட்டு லாட்ரி டிக்கெட் வாங்கினா காலையில் அது என்ன பண்ணிடணும்? விழுந்துடணும். அது கொஞ்சம்லாம் விழக்கூடாது. எவ்வளோ தான் விழணும்? குறைஞ்சது 1 கோடி விழணும். கேரளாவில் போய் லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டு வர ஆளெல்லாம் இருக்கிறாங்க. சில பேருக்கு லாட்ரி டிக்கெட் வாங்குறது தப்புன்னு என்ன பண்ணாது தெரியாது. சூதாட்டம் எல்லாமே என்ன தான்? உழைச்சி சம்பாதிக்காமல் வர்ற எல்லாமே. சில பேருக்கு பணம் மேலே ஆசை, ஃப்ளஷ்ஷு. யார் டிப்ஸ் கொடுத்தாலும் என்ன பண்ணிப்போம்? கொடுக்கறதுக்கு முன்னாடியே கையிலேருந்து என்ன பண்ணிடுவோம்? சில பேர்கிட்ட நான் பார்த்துருக்குறேன்,
நம்ம இந்தாங்க வச்சிங்கன்னு கொடுக்க எடுக்கக்குள்ளாட்டியுமே என்ன பண்ணுவாங்க, வேகமாக. சில பேர் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. இல்லை பாஸ்டர் இருக்கட்டும் பாஸ்டர், எனக்கு எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. வன்கண்ணர்களாக இருக்கக்கூடாது. ஃப்ளஷ்ஷுக்கு முன்னாடி, மாம்சத்துக்கு முன்னாடி ஓடி போகிறதுக்கு எங்கடா குழு கொடுப்பாங்க. ஊருக்குள்ளே பைக் வந்தாலே என்ன தான் அங்கே வெந்துக்கிட்டு இருந்தாலும் வேக வேகமாக வந்து எட்டி பார்க்கக்கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனால் எல்லாத்துக்கும் அது வேறாகவும் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த டிசையர், இந்த தாட், ஆசை ஏன் வருது தெரியுமா? ஆண்டவர் கொடுக்குற பீரியட் ஆஃப் டைம் ஒரு உற்பவ கால திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாது. அதுக்கு உடனே நடக்கணும். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் எத்தனை வயசாகிடுச்சு? 10 வருஷம் ஓடியும் போயிடுச்சு. ஏற்கனவே சுருங்கி தான் இருந்துச்சு, இப்போ என் தோளெல்லாம் சுருங்கி போயிடுச்சு. சும்மா அவர் சொன்னார்னு உட்காந்துக்கிட்டு இருக்காத. ஆகார் நல்ல சூப்பராக இருக்கிறா, அவன் மூலமாக எனக்கு ஒரு சந்ததி என்ன பண்ணு ஏற்படுத்து. மாம்சம் அடங்காது, கர்த்தருடைய சித்தத்துக்கு அடங்கி இருக்காது. பக்கத்தில் உள்ளவன் சொல்லுங்கள், மாம்சத்தை மாத்திரம் அடக்கிட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். ஆமாம், மாம்சம் இப்போ அடங்க மாட்டேது. பார்த்தீங்களா, எங்கேயாவது செவுறு கிடச்சிச்சின்னா சாஞ்சு தூங்குது, அதுதான் மாம்சம். பிரைஸ் காட். நல்லா கவனிங்க, அடங்காது, தேவனுடைய டைமுக்கு காத்திருக்காது, முறுமுறுக்கும். என்ன ஜெபம், என்ன உபவாசம், என்ன ஆண்டவர் செஞ்சார். மாம்சம் அவசரப்படும், பேசும், சொற்கள் மிகுதியினால் பாவத்தை சம்பாதிக்கும். ஜாக்கிரதையாக இருங்க. நெஞ்ச மேலே கை வச்சு சொல்லுங்கள், ஜாக்கிரதையாக இரு மனமே. வார்த்தையை விடாது, விசுவாசத்தில் பேசணும். ஆமென், அல்லேலூயா. இல்லை, கர்த்தர் தாமதித்தாலும் சிறப்பானதை எனக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அமிழ்ந்து போனாலும் அழிந்து போக மாட்டேன். என்னை கையை கொடுத்து அவர் தூக்குவார். இந்த பேதுரு மேலே அவர் சபையை கட்டுவார். நான் விழுந்து போனவனாக இருந்தாலும் என் மேலே அவர் கட்டுவார். அல்லேலூயா. பேசணும். ஆமென், அல்லேலூயா. அப்புறம் இந்த மாம்சம் என்ன தெரியுமா செய்யும்? அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கும். ஆமென், அல்லேலூயா. சாராள் ஏன் ஆகாரை தேர்ந்தெடுத்தாள்? சாராளுக்கு ரொம்ப உண்மையானவள். ஆமென், அல்லேலூயா. சாரா பாட்டி 75 வயசானாலும் அழகாக இருந்தா. தோளெல்லாம் சுருங்கி இருந்தாலும் அவள் எப்படி இருந்தா? அபிமெலேக்கு அவளை தூக்கிட்டு போகிற அளவுக்கு அவன் எப்படி இருந்தா? நல்லா இருந்தா. இந்த ஆகார் என்ன தெரியுமா செஞ்சிருப்பா? அம்மா, உங்களுக்கு என்ன வயசுமா? எனக்கு ஒரு 80 வயசு இருக்கும். உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. இந்த மாம்சம் யாராவது நம்மளை பீஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஆகாரம் ஏன் ஆபிரகாமுக்கு கொடுத்தா அப்படின்னு சொன்னால், அத்தனை வேலைக்காரங்க இருந்தாலும் ஏன் ஆகாரம் கொடுத்தான்னா, ஆகார் எங்கேருந்து வந்தவள்? எகிப்து. அட்ராக்ஷன் சொல்லுங்க பார்ப்போம். எல்லா ஊரும் ஆடி கிடந்தாலும் எகிப்து எப்படி இருக்கும்? பளபளன்னு இருக்கும். யாராவது எந்த ஊருக்காவது போகணுன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஆசை எங்கே போகணுன்னு இருக்கும். இன்றைக்கி நமக்கு எப்படி அமெரிக்காவுக்கு போகணுன்னு ஆசை இருக்கும், அதை போல் நமக்கு எந்த ஊருக்கு போகணுன்னு ஆசை. அப்போ உள்ளவங்கலாம் என்னங்க எந்த ஊருக்கு போகணும் நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? எகிப்துக்கு போகணும். ஆகார் எந்த ஊரக்காரி? எகிப்து. ஆமென், அல்லேலூயா. எகிப்து சாராளை அட்ராக்ட் பண்ணி வச்சுருந்துச்சு. ஆமென், ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், யாரையும் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. உங்கள் புருஷனை அட்ராக்ட் பண்ண, உங்கள் மனைவியை அட்ராக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன அழகாக இருக்கோ அதை நீங்கள் அணிங்க. அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணிங்கன்னா அது எங்கே போய் சேரும் தெரியுமா? தேவையில்லாத காரியத்தில் போய் சேர்ந்துடும். இந்த ஆகார் மேலே சாராளுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. அவள் வஞ்சனையான பேச்சு, வலிப்பமான பேச்சு. அப்படியே அவள் எப்படி தெரியுமா பேசுவா? பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி பேசுவா. எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும்? புள்ள பிறந்து வளர்ந்துருச்சு, அந்த சாராலும் வளர்ந்துட்டான், 2 பேரும் விளையாடுறாங்க. ஆகார் என்ன பேசினா? அவனை எண்ணி என்ன பண்ணலாம்? நகையாடினா. கிழவிக்கு புள்ள பிறந்திருக்கு பாரு. இவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பேசினா தெரியுமா? அம்மா, உங்களுக்கு 80 வயசுனே சொல்லாதுங்க, உங்களை பார்த்தா எப்படி இருக்குது? 18 வயசு மாதிரி இருக்குது. என்ன அழகாக, நீங்கள் ஹேர்பின் குத்துனா எப்படி அழகாக தெரியுமா? நீங்கள் பூ வச்சா அந்த புடவை, ஐயா எடுத்து கொடுத்த புடவையை நீங்கள் கட்டிட்டு வந்தால் எப்படி அழகாக தெரியுமா? அப்படிலாம் பேசினவ தான் இப்போ எப்படி பேசுகிறா? ஆமென். ப்ளீஸிங்,
இந்த ஃப்ளஷ் எப்போவுமே இந்த மாம்சம் அடுத்தவங்களை ப்ளீஸ் பண்ணவே பார்க்கும். அடுத்தது பாருங்க, சூழ்நிலைகளையே பார்க்கும். இந்த மாம்சம் என்ன சூழ்நிலையை ஆகார் பார்த்தா, 4வது பிள்ளை இல்லை, சொத்துலாம் பெருகி போச்சு, டப்புன்னு மண்டையை போட்டால் இந்த சொத்தெல்லாம் யாருக்கு போயிடும்? வேலைக்காரங்க பங்கு போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, எல்லாம் போயிடும். சூழ்நிலையே பார்க்குது. ஹல்லேலூயா. மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதுங்க. இன்றைக்கி உங்கள் அற்புதத்துக்கு தடை என்ன தெரியுமா? உங்கள் மாம்சம்தான். உங்கள் முறுமுறுப்பு, சூழ்நிலைகளை பார்த்து பேசுகிறது. ஐயோ வயசெல்லாம் போகுது, இனி காலம் போன காலத்தில் கருவாடு குழம்பு சாப்பிட முடியுமா? ஆமென். ஹல்லேலூயா. காலம் போன காலத்தில் அதை செய்ய முடியுமா, இதை செய்ய முடியுமா, நினைக்கிறத செய்ய முடியுமா, இப்போ இல்லாதது அப்போ என்ன பிரயோஜனம், இதெல்லாம் பேசாத. 65 வயசில் KFCயை உருவாக்குறதுக்கு ஒரு கிழவனுக்கு கர்த்தர் சக்தி கொடுப்பாருன்னா, உன்னை எந்த நேரத்துலையும் கர்த்தர் உருவாக்குறதற்கு, உன்னை உயர்த்தி வைக்கிறதுக்கு அவரால் முடியாதா? ஹல்லேலூயா. 100 வயசு ஆபிரகாமுக்கு ஒரு காரியமா? தளர்ந்து போன எலும்பும் சுருங்கி போன சதையும் ஆண்டவருக்கு ஒரு காரியமா? மாம்சம் சொல்கிறத கேட்காத, கர்த்தர் சொல்கிறத மாத்திரம் கேளு. பக்கத்தில் உள்ள சொல்லுங்கள், மாம்சம் சொல்கிறத கேட்காதுங்க. சில நேரத்தில் சில மனைவி மாம்சமாக பேசுவாள். இப்போ மாம்சத்தின் மாம்சமும் ரத்தத்தின் ரத்தமும் தான். ஆனால் சொல்லுவாள், தசமபாகம்லாம் இந்த மாதம் வேணாம், கேட்காதுங்க. சில புருஷர்கள் சொல்லுவாங்க, மனைவிமார்கள் அழகாக எடுத்து வச்சுருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. புருஷன் சொல்லுவார், உனக்கு ஒரு வேலை இல்லையா? மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதுங்க, கர்த்தருக்கு இடம் கொடுங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஒரு உற்பவ காலத்திட்டம் உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாராள் மாம்சத்துக்கு இடம் கொடுத்த போதும் ஆண்டவர் சாராளை விட்டுவிடவில்லை. கர்த்தர் திரும்பவுமாக அவளை தன் பக்கமாக இழுத்தார். கர்த்தருடைய சித்தம் செய்வது கொஞ்சம் கடினம்தான். வாலிப பெண், அழகானவள், தன் தகப்பனுக்கு தாய்க்கும் ஒரே பெண். அவள் அறைக்குள்ளாக தூதன் தோண்டி சொல்லுகிறான், நீ கர்ப்பவதியாக போகிறாய், உன் கர்ப்பத்தில் ஒரு பிள்ளை பிறக்க போது, அதுக்கு இம்மானுவேல் என்று பேரிடு. அவள் இன்னும் புருஷனை அறியவில்லை. இப்போ தான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. கல்யாணத்துக்கும் என்கேஜ்மெண்ட்டுக்கும் நடுவில் கர்த்தர் அவளுக்கு ஒரு சீசனை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் சில காரியம் சொல்லும்போது மாம்சத்தில் நம்ம அதை முடிவெடுக்கவே முடியாது, மாம்சத்தில் பேசவே முடியாது, மாம்சத்தில் திங்க் பண்ணவே முடியாது. எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பாஸ்டர் திங்க் பண்ணவே முடியல, ஆராய்ச்சி செய்யவே முடியல, என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இது ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார் என்பது உண்மை. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்திரீகள் மேல் உள்ள சாபத்தை அறுத்தெடுக்கிறதற்கு ஆண்டவர் மரியாளிடத்தில் ஒரு சீசனை கட்டளையிட்டார். அது அவளுக்கு மாத்திரம் விடுதலை இல்லை. எங்கே பாவம் செய்து ஏதேன் தோட்டத்தில் தனக்குரிய தகுதியை ஏவாள் இழந்தாளோ, அந்த தகுதியை கர்த்தர் கொடுப்பதற்கு ஒரு அழகான மரியாளுடைய வாழ்க்கையில் அவள் நிச்சயதார்த்தத்துக்கும் திருமணத்துக்கும் நடுவில் ஒரு அழகான சீசனை கர்த்தர் வைத்தார். மாம்சத்தில் யோசிச்சு பாருங்கள், இட்ஸ் இம்பாசிபிள். அவள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அவளால் அதை யூகித்தே பார்க்க முடியாது. ஏன்னா இன்னும் சற்று நாளில் திருமணம் நடக்க இருக்கிறது. தன் குலத்திற்கு அசிங்கம், தன்னுடைய குடும்பத்திற்கு அசிங்கம். நல்ல பெண், ஊரே போற்றுகிற பெண். ஆனால் அந்த சீசனை அவள் ஏற்றுக்கொண்ட போது அவள் ஊர் அவளை போற்றலை, இன்னைக்கு உலகமே அவளை போற்றுது. அவள் மூலமாக ஸ்திரீகள் மேலிருந்த சாபத்தை கர்த்தர் எடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. வசனம் சொன்ன, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமென். ஹல்லேலூயா. அவளை வாழ்த்தினார்கள், எல்லாரும் அவளை வாழ்த்தினார்கள். மாம்சத்தை வெறுத்து கர்த்தருடைய திட்டத்துக்கு தம்மை ஒப்பு கொடுக்கும்போது நமக்கு ஒரு உற்பவ காலத்திட்டத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அந்த காலம் உங்கள் வாழ்க்கை வசந்த காலமாய் மாறும். இயேசு என்னைக்கு மரியாளுடைய கற்பத்தில் வந்தாரோ அன்னையிலிருந்து மரியாள் வாழ்த்தப்படத்தக்கவளாய் மாறினாள். ஆமென். அதுக்கு பிறகு 6 பிள்ளைகள் பிறந்தாங்க. அவங்கெல்லாம் மரியாளை வாழ வைக்கல. கடைசி வரைக்கும் கர்த்தர் கொடுத்த அந்த குமாரன் தான் வாழ வச்சான். சிலுவையில் இருக்கும்போதும் மரியாளை பார்த்து சொன்னார், யோவான் இடத்துல, இதோ உன் தாய். ஆமென். ஹல்லேலூயா. மாம்சம் வேணாம் சிஸ்டர். கர்த்தருடைய சித்தத்தை மாம்சத்தில் அறிந்து கொள்ள முடியாது. மாம்சம் வேணாம், அதன் ஆசை இச்சைகளும் வேணாம். அவர் நமக்கு கொடுத்தது போதும்.
அவர் சொல்லியிருக்கிற சீசன் சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் வரும். கவலைப்படாதுங்க.